இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் மிகவும் பக்தியுடன் கொண்டாடும் குருத்தோலை ஞாயிறு பாம் சண்டே பண்டிகை சென்னை முழுவதும் உள்ள திருச்சபைகளில் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த சிறப்பு நாளை பாம் சண்டே என்று அழைக்கப்படுகிறது. இது இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரில் கழுதை மீது வருகை தந்ததை நினைவு கூறும் தினமாகும். சென்னையில் உள்ள முக்கிய தேவாலயங்களான சாண்டோம் பாசிலிகா, செயின்ட் ஜார்ஜஸ் கேத்ட்ரிடால் மற்றும் ECI.NCSI செயின்ட் தாமஸ் கேத்ட்ரிடால் போன்ற இடங்களில் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் கலந்து கொண்டு திருப்பலி மற்றும் சிறப்பு ஆராதனைகளில் ஈடுபட்டனர். குறிப்பாக சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா CSI தேவாலயங்களில் இந்த விழா மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது. விசுவாசிகள் கையில் குருத்தோலைகளை ஏந்தி தேவாலயத்தை சுற்றி ஊர்வலமாக சென்று இயேசுவை வரவேற்றனர். இந்த குருத்தோலை வெற்றி, சமாதானம் மற்றும் ஆன்மீக வாழ்வின் அடையாளமாக கருதப்படுகிறது. அடுத்த வாரம் நடைபெறவுள்ள புனிதவார நிகழ்வுகளுக்கான தொடக்கமாகவும் இந்நாள் கருதப்படுகிறது. இவ்விழா கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தையும் சிலுவை மரணத்தையும் நினைவூட்டும் முக்கியமான நாளாக உள்ளது. சென்னையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. மக்கள் அமைதியாகவும் பக்தியுடனும் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். ஒவ்வொரு வருஷமும் குருத்தோலை ஞாயிறு நாங்களும் இந்த எஸ்சி சபையோடும் மாத்திரமல்ல CSI சபையாரும் இந்த ஒற்றுமையாக கொண்டாடி இருக்கிறோம். இது எங்களுக்காக மாத்திரம் அல்ல, புறஜாதி ஜனங்களை என்னை பார்த்து ஏற்றுக்கொள்வதற்காக பண்டிகை கொண்டாடுறோம். நாங்கள் வில்லிவாக்கத்துல 2 சபை, ECI வில்லிவாக்க திருச்சபை, நம்பிக்கையின் பேராலயம், இன்னும் CSI சர்ச் வில்லிவாக்கம் பாபா நகர், நாங்கள் 2 சபையும் சேர்ந்து இந்த நாளில் நல்ல ஊர்வலமாக குருத்தோலை ஞாயிறு அன்று ஊர்வலமாக சென்று வெற்றியோடு திரும்பி வந்தோம். நாங்கள் எங்களுடைய சந்தோஷம், எங்களுடைய ஐக்கியம், எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. நாங்கள் எப்பொழுதும் முழு முயற்சியோடும் கர்த்தருடைய நாமத்தை பிரசவிப்போம். ஆமென். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக, அந்த முந்தின ஒரு வாரத்துக்கு முன்பதாக அவர் எருசலேம் அந்த வீதிகளிலே அவர் ராஜா என்பதற்காக அடையாளமாக அவர் எருசலேம் வீதிகளிலே கழுதையின் மீது அமர வைக்கப்பட்டு அவர் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டார். அப்பொழுது அந்த எருசலேமில் இருக்கிற அனைவரும் அவரை ஓசன்னா என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடி அந்த தெருவழியாக அவரை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவரை நடத்தி கொண்டு போனார்கள். அதனுடைய அடையாளமாக இன்று நாங்கள் ஒவ்வொரு வருடமும் அவரை சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின வாரத்துல நாங்கள் இப்படியாக அவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பவனியாக சென்றதை முன்னிட்டு நாங்கள் சபையாராக குருத்தோலைகளை பிடித்து ஓசனா என்று சொல்லி பாடி இன்றைக்கு நாங்கள் பவனியாக சென்று வந்திருக்கிறோம். இதை நாங்கள் நினைவு கூறும்படியாக இயேசு அன்றைக்கு எருசலேம் வீதியில அவர் இஸ்ரேலுக்கு ராஜாவாக பவனி சென்றதை நாங்கள் நினைவு கூறும்படியாக இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த நாளில் நாங்கள் பவனி சென்று குருத்தோலைகளை பிடித்து ஓசனா என்று சொல்லி பாடி அவரை நினைவு கூறுகிறோம். இதுவே குருத்தோலை ஞாயிறாக நாங்கள் அனுசரித்து வருகிறோம். வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் முன்னர் குருத்தோலை பவனியாக கழுதையின் மேல் ஏறி ஊர்வலமாக வந்தது நினைவு கூறும் பொருட்டு இங்கே வில்லிவாக்கம் உள்ள CSI சபையும் ECI திருச்சபையும் இணைந்து இன்று நாங்கள் குருத்தோலை பவனியை மிக சிறப்பாக வலம் வந்தோம். இந்த பகுதி மக்களுக்கு அந்த இயேசு தங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தி அறிவிக்கும் முன்னமாக இந்த ஊர்வலம் மிக சிறப்பாக நடைபெற்றது. பங்கு பெற்ற அனைத்து திருச்சபை விசுவாசிகளுக்கும் போதகர்களுக்கும் கமிட்டி அங்கத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இந்த பகுதியிலே ஒரு சாட்சியாக இருக்க கர்த்தர் தாமே இந்த பவனியை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறு. நாங்கள் சர்ச்சுக்கு காலையிலே 6:30 மணி சர்வீஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறமா முடிச்சு குருத்தோலை ஞாயிறு அப்படியே பவனி வந்தோம். நல்ல சந்தோஷமா இருந்தது இந்த நாள். இந்த வாரம் ஃபுல்லா எங்களுக்கு சந்தோஷமான நாளா இருக்கும். அடுத்து குட் ஃப்ரைடே வருது. அந்த ஒரு நாள் ஃபுல்லா நாங்க சர்ச்சில் இருப்போம். 7 வார்த்தைகள் கேட்போம். அதுவே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்புறம் ஈஸ்டர் வருது. அந்த நாள் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்தல் நாள். அந்த நாளும் நாங்க சந்தோஷமா கொண்டாடுவோம்.